குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி இந்த டெஸ்டிங் ஆஃப் மிஷினரியில் பார்க்கக்கூடிய பாடம் முக்கியமான பாடம் லெவலிங் ஆஃப் மிஷின்ஸ். ஒரு மிஷினை சரியான லெவலில் நிலைநிறுத்தினா தான் அதுலேயும் தயாரிக்கக்கூடிய ஒரு காம்பனண்ட் ஆகட்டும், அக்யூரஸியான மெஷர்மெண்ட் அண்ட் ஜாமெட்ரிக்கல் ஷேப் எல்லாமே கிடைக்கும். அது இப்போ லெவலிங் ஆஃப் மிஷின் ரொம்ப முக்கியமாகுது. அதில் முதல்ல பயன்படக்கூடிய ஒரு சின்ன எக்யூப்மெண்ட் ஸ்பிரிட் லெவல். ஸ்பிரிட் லெவல் என்று சொல்லக்கூடிய தமிழில் ரசமட்டம்னு சொல்லுவாங்க. அந்த ரசமட்டம் நீங்கள் வழக்கமாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும். பட் இது மெஷினுக்கு பயன்படும் போது வித்தியாசமான வடிவங்கள்லையும் அளவுகள்லையும் கிடைக்கும். இந்த ஸ்பிரிட் லெவல் அப்படிங்கிறது எதற்கு பயன்படுதுன்னா, ஒரு மிஷினை எரெக்ஷன் பண்ணிட்டு வச்ச உடனே அதை லெவல் பண்ணுறதுக்கு அது சரியான 0 டிகிரிலையும் 180 டிகிரிலையும் அல்லது 90 டிகிரி 270 டிகிரியில் இருக்குதான்னு பார்க்கறதுக்கு பயன்படக்கூடியது. அது ஸ்பிரிட் லெவல் வழக்கமாக உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஒரு கேஸ்ட் அயர்ன் கேஸ்க்குள்ளார ஒரு கண்ணாடி டியூபினால் செய்யப்பட்ட அந்த கண்ணாடி டியூபுக்கு வயல்னு பேர், விஐஏஎல் வயல் பேர். அது உள்ளுக்குள்ளார ஒரு ஸ்பிரிட் நிறுத்து ஆல்கஹால் ஸ்பிரிட், இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால் மெயினாக அதை வந்து ஸ்பிரிட்னு சொல்கிறாங்க. அது இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால் வந்து நிரப்பி வச்சுருப்பாங்க. ஒரே ஒரு ஏர் பபிள் மட்டும் இருக்கும், ஒரே ஒரு காற்று குமிழ் மட்டும் இருக்கும். அப்போ என்ன ஆகுன்னு கேட்டால், அந்த லெவல் ஹரிசாண்டலாக இல்லைன்னாக்கா பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொன்னால் அந்த குமிழானது மையத்தில் நிற்கும். அந்த வயல் மேலேயே அந்த கிளாஸ் டியூப் மேலே கிராஜுவேஷன் சொல்லக்கூடிய கோடுகள் கொடுத்துருப்பாங்க. ஒரு டிவிஷன் என்ன அளவுகள் சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக. அடுத்தது ஒரு அக்யூரசி ஆஃப் த ஸ்பிரிட் லெவல். இந்த படம் ஒன்று பாருங்கள், தான் ஸ்பிரிட் லெவலுடைய அமைப்பு, இந்த வயலோட அமைப்பு. அதை வந்து கிளாஸ் டியூப் மட்டும் கண்ணுக்கு தெரியுற மாதிரி வச்சுட்டு பாக்கியை ஃபுல்லாக கேஸ்ட் அண்ட் கேஸில் மூடி வச்சுருப்பாங்க. இந்த ஸ்பிரிட் லெவலோட அக்யூரசி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டாக்கா, படத்துக்கு கீழே கொடுத்துருக்காங்க. ஒரு 1000 மில்லிமீட்டருக்கு 0.02 எம்எம்லேருந்து 0.05 எம்எம் வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு டிவிஷன். 1000 எம்எம் என்பது ஒரு மீட்டர். சரி, அந்த 1000 எம்எம்க்கு 0.02லேருந்து 0.05 மில்லிமீட்டர் வரையிலும் அதோட அக்யூரசி இருக்கும் ஒரு டிவிஷனுக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக அந்த ஸ்பிரிட் லெவலோட முழு அமைப்பையும் கொடுத்துருக்காங்க அடுத்த படத்தில். ஸ்பிரிட் லெவல் எப்படி வைக்கணும்னு படம் 2 சொல்கிறாங்க. இப்போ ஸ்பிரிட் லெவலோட கம்ப்ளீட் ஷேப் ஆனது படம் 3ல் காட்டப்பட்டு. இதுதான் வந்து லெவலிங் பண்ணும்போது மிஷினுக்கு பயன்படுகிற ஸ்பிரிட் லெவல். ரொம்ப நீளமாலாம் இருக்கும். அப்போ ஒரு பபுள் ஆனது, இந்த முட்டை பபுள் இருக்கு இல்லையா, ஏர் பபுள், ஏர் முட்டையானது அது வந்து ஒரு டிவிஷன் நகரும்போது 6லேருந்து 12 செகண்ட் வரைக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 6 முதல் 12 செகண்ட் வரையிலும் இருக்கக்கூடிய ஒரு இது இருக்குது. 6 முதல் 12 செகண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய டிகிரிஸை இது மெயின்டைன் பண்ணும். அப்போ ஒரு டிவிஷன் வந்து 0.04 பெர் எம்எம் பெர் மீட்டர் பெர் 1000 எம்எம்க்கு ஒரு டிவிஷனுக்கு 0.04 இருக்கும். அப்போ முக்கால் டிவிஷன் என்ன செய்யும், அரை டிவிஷன் என்ன செய்யும், கால் டிவிஷன் என்ன செய்யும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ அக்யூரசி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அடுத்ததாக அந்த அக்யூரசி மிஷினில் எங்கே வைக்கிறாங்க படம் 4ல் காட்டியிருக்காங்க. இது ஒரு ஸ்லாட்டிங் மிஷின். இந்த ஸ்லாட்டிங் மிஷின் இந்த மிஷினில் வந்து எங்கே வச்சுருக்காங்கன்னு கேட்டால், இந்த இடத்துல ஸ்பிரிட் லெவல். இந்த இடத்துல ஸ்பிரிட் லெவல் பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல ஸ்பிரிட் லெவல், இந்த இடத்துல ஸ்பிரிட் லெவல் இருக்கா. அந்த ஸ்பிரிட் லெவல் வச்சு அந்த லெவல் வந்து மிஷின் டேபிள் சரியாக இருக்கான்னு பார்ப்பதற்காக பயன்படுகிறது. அடுத்து இந்த அக்யூரசிக்கு ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் சொல்கிறாங்க. உதாரணமாக சரிவான லெங்க்த்தில், சரிவான ஒரு சாய்தளத்தில் இருந்ததுனாக்கா அந்த பபுள் எத்தனை டிவிஷன் வந்திருக்கு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்காங்க. R = 1/h/Lங்கிறாங்க. இந்த கணக்கெல்லாம் சும்மா தேவையில்லை, உங்களுக்கு ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான். அப்போ ஒரு டிவிஷன் அந்த குமிழாக நவரும் போது இந்த கால்குலேஷன் படி கண்டுபிடிக்கணும் அதோட அக்யூரசி. நம்ம எப்படி வழக்கமாக வெர்னியர் காலிப்பரில் பார்க்குறோம் அதன் போல். அடுத்தது அந்த சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு சரிவு, சின்ன ஒரு ஸ்லோப் இருந்தாலுமே அது குமிழ் நகரணும் அப்படின்னா அதுக்கு பேர் சென்சிட்டிவிட்டி. அப்போ எதை பொறுத்ததுன்னு கேட்டால், ரேடியஸை பொறுத்தது. எந்த ரேடியஸு? இந்த வயல்னு சொல்லக்கூடிய கிளாஸ் டியூப் பெண்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அதோடைய ரேடியஸை பொறுத்தது. அதனால் வந்து ரேடியஸ் ஆஃப் த கர்வேச்சர் இந்த கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் ஆஃப் த கர்வேச்சர் ஆஃப் த டியூப். அந்த டியூப் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய கர்வேச்சரை பொறுத்து இருக்குது. இந்த வளைவாக வளைச்சிருக்காங்கல்ல, அதை பொறுத்து தான் அது அமையும் சென்சிட்டிவிட்டி. ஸ்பிரிட் லெவல் வந்து தப்பான ரீடிங் காட்டுது அப்படிங்கிறதுக்கு காரணங்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க காசஸ் ஃபார் ரீடிங். இந்த இடத்துல இது வந்து ஃபுல்லாகவே காரணம். எதுக்கான காரணம்? தப்பான ஒரு ரீடிங் காட்டுது, அல்ல சரியான லெவலை வந்து தப்பாக காட்டுது அப்படி சொல்கிறதுக்குள்ளான காரணங்கள் எல்லாமே. என்ன சொல்கிறாங்க? ராங் பொசிஷன் ஆஃப் தி வயல். அந்த ஹவுசிங்கில் இப்போ சரியான இடத்துல அந்த வயல் வச்சுருக்க மாட்டாங்க. ஃபால்ட்டி கிராஜுவேஷன், அதில் கோடு கூட போட்டிருக்காங்களே, அந்த கிராஜுவேஷன் இடம் பிரிச்சிருக்காங்களே, அது தப்பாக இருக்கலாம். சர்ஃபேஸ் ஃபினிஷிங் ஒர்க் இருக்கு இல்லையா, ஜாப், அதோட சர்ஃபேஸ் ஃபினிஷ் செக் பண்ணுறது அது தப்பாக இருக்கலாம். டெம்பரேச்சர் மாற்றங்களாக இருக்கலாம். அது அளக்குறாங்களே அவங்க தப்பாக கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆகையினால இதெல்லாம் ஒரு காரணங்கள். ஆக ஒரு சின்ன பாடம் தான். ஸ்பிரிட் லெவலோட வகைகள்லாம் பின்னாடி பார்க்க போகிறோம். ஸ்பிரிட் லெவல்லாம் எங்கே எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறது அதோட டிவிஷன் அண்ட் அக்யூரசி. இந்த அக்யூரசியும் கொடுத்துருந்தாங்க, இங்கே பார்த்தீங்க. இந்த அக்யூரசி ஆஃப் த ஸ்பிரிட் லெவல் இந்த இடம் முக்கியம். இதோட கவனமாக வச்சு ஞாபகம் வச்சுங்க. 0.02 எம்எம்லேருந்து 0.05 per 1000 எம்எம் அது வரையும் தான் அக்யூரசி ஆஃப் த ஸ்பிரிட் லெவல். அப்போ அக்யூரசி ஆஃப் த ஸ்பிரிட் லெவல் எதை பொறுத்து மாறுபடும் அப்படின்னாக்கா,
எதை பொறுத்து மாறுபடும்னு சொன்னால் கர்வேச்சர். இந்த கர்வேச்சர் இருக்குல்ல, வளைவு இருக்கு பாருங்க. இந்த வளைவு இருக்குல்ல, இந்த வளைவோட ரேடியஸ் இது வேற இடத்துல இருக்கும், எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். அந்த ரேடியஸோட அளவு, ரேடியஸ் அதிகரிக்க அதிகரிக்க அது அக்யூரேசி ஜாஸ்தி ஆகிடும். அவ்வளோதான். மீதி பாடங்கள் அடுத்த கிளாஸ் அப்புறம் பார்க்குறேன். தேங்க்யூ.